வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2538 ஊழியர்களின் நியமனத்துடன் தொடர்புடைய பண மோசடி தொடர்பான அமலாக்க இயக்குநரகத்தின் குற்றச்சாட்டுகளை நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வழங்கல் துறை அமைச்சர் கே.என். நேரு புதன்கிழமை நிராகரித்தார். கடுமையான வார்த்தைகளால் எழுதப்பட்ட அறிக்கையில் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை மற்றும் அரசியல் நோக்கம் கொண்டவை என்று அவர் விவரித்தார். திமுகவின் திராவிட மாதிரி அரசாங்கத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க மற்றொரு முயற்சியே அமலாக்க இயக்குநரகத்தின் நடவடிக்கை என்று நேரு கூறினார். முன்பு ஒரு பழைய வங்கி வழக்கை மிகைப்படுத்த அந்த நிறுவனம் முயன்றபோது இதேபோன்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அது இறுதியில் தோல்வியடைந்தது என்பதை அவர் நினைவு கூர்ந்தார். விண்ணப்பித்த 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேட்பாளர்களிடமிருந்து எந்த புகாரும் வரவில்லை என்றும் அனைத்து நியமனங்களும் நியாயமான மற்றும் வெளிப்படையான செயல்முறை மூலம் செய்யப்பட்டன என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். மாநில அரசாங்கத்தை இழிவுபடுத்தும் இத்தகைய அரசியல் நோக்கம் கொண்ட முயற்சிகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சுகாதார அதிகாரிகள், பொறியாளர்கள் மற்றும் நகர திட்டமிடல் ஆய்வாளர்கள் போன்ற பதவிகளை பெற சுமார் 150 வேட்பாளர்கள் தலா 25 லட்சம் ரூபாய் முதல் 35 லட்சம் ரூபாய் வரை பணம் செலுத்தியதாக கூறி தமிழ்நாடு காவல்துறை தலைவருக்கு அமலாக்கத்துறை சமீபத்தில் கடிதம் எழுதியிருந்தது. இருப்பினும் அரசாங்கத்தின் நம்பகத்தன்மையை சேதப்படுத்தும் ஒரு பெரிய உத்தியின் ஒரு பகுதி என்று கூறி நேரு இந்த கூற்றுக்களை முற்றிலுமாக நிராகரித்தார். பெரிய அளவிலான ஆட்சேர்ப்புக்கு பின்னால் உள்ள நியாயத்தை விளக்கிய அமைச்சர் 2011 முதல் 2021 வரையிலான அதிமுகவின் 10 ஆண்டு கால ஆட்சியின் போது போதுமான ஆட்சேர்ப்பு இல்லாததால் 2500க்கும் மேற்பட்ட காலியிடங்கள் குவிந்துள்ளதாக கூறினார். ஆட்சேர்ப்பு இயக்கத்தை வெற்றிகரமாக முடித்தது மொஸ்துரைக்கு ஒரு வரலாற்று சாதனை என்று அவர் விவரித்தார். இது மத்திய அரசின் அரசியல் வெறுப்புக்கு இலக்காகிவிட்டது என்று அவர் கூறினார். விண்ணப்பங்கள் ஒரு பிரத்யேக ஆன்லைன் போர்ட்டல் மூலம் பெறப்பட்டன என்றும் தேர்வு செயல்முறை அண்ணா பல்கலைக்கழகத்தால் 38 மாவட்டங்களில் 591 மையங்களில் நடத்தப்பட்டது என்றும் நேரு மேலும் தெளிவுபடுத்தினார். முடிவுகள் பல்கலைக்கழகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் செப்டம்பர் 2024 இல் வெளியிடப்பட்டன. நிறுவனத்தின் சுயாட்சியை வலியுறுத்தி அண்ணா பல்கலைக்கழகம் மொஸ்துரையின் கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாத சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பாகும். மேலும் இது 2012, 2013, 2014, 2015 மற்றும் 2017 ஆண்டுகளிலும் இதேபோன்ற தேர்வுகளை நடத்தியது என்று அவர் குறிப்பிட்டார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.